அண்மை செய்தி. மேட்டூர் அணை திறப்பு குறித்து காவிரி டெல்டா மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் ஆலோசனையானது மேற்கொண்டு வருகிறார். காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்துகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேட்டூர் அணை 107 அடியை கடந்துள்ள நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனையானது நடத்தி வருகிறார். மேட்டூர் அணை திறப்பு குறித்து காவிரி டெல்டா மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் ஆலோசனையானது நடத்தி வருகிறார். முதலமைச்சருடனான ஆலோசனையில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றிருக்கின்றனர். மேட்டூர் அணை திறப்பு குறித்து காவிரி டெல்டா மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனையானது நடத்தி வருகிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேட்டூர் அணை 107 அடியை கடந்துள்ள நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனையானது மேற்கொண்டு வருகிறார். மேட்டூர் அணை திறப்பு குறித்து காவிரி டெல்டா மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் ஆலோசனையானது மேற்கொண்டு வருகிறார். காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்துகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக காவிரி பிடிப்பில் நீர்பிடிப்பு அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக மேட்டூர் அணையை பொறுத்த வரைக்கும் நீர்வரத்து அதிகமாக காணப்படுகிறது. 1 லட்சம் கன அடிக்கு மேலாக இந்த நீர்வரத்து அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக மேட்டூர் அணை தற்போது 100 அடிக்கு மேலே உயர்ந்திருக்கிறது. நாளை மற்றும் நாளை மறுநாள் இந்த விவசாயத்துக்கு பாசனத்திற்காக அணை திறக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையிலே தற்போது மேட்டூர் அணை நீர் திறப்பு குறித்தும் காவிரி டெல்டா பகுதியைச் சேர்ந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் தற்போது தலைமைச் செயலகத்தில் இருந்தபடி தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சியின் வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் மற்றும் நீர்வளத்துறை செயலாளர் மாணிக்க வாசகம் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த பாசன பகுதியை பொறுத்த வரைக்கும் குறுவை பாசனம் முழுமையாக பொய்த்து போய்விட்டது. குறிப்பாக ஒரு பாசனமே இல்லாத ஒரு சூழலில் தற்போது இருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்போது சம்பா பயிர் நட்ட அங்கங்கே துவங்கி இருக்கிற சூழலில் அதற்காக தொடர்ச்சியாக விவசாயிகள் தங்கள் பணிகளை துவங்குவதற்காக இந்த நீர் தற்போது திறந்துவிட இருக்கிறது. மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட நீர் ஒரு வார காலத்திற்கு உள்ளதாக காவிரி டெல்டா பகுதியை வந்து சேரும். தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்ட ஆட்சித்தலைவருடன் தற்போது முதலமைச்சர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் மேற்பட்டு வருகிறார்கள். குறிப்பாக நீர்வரத்தின் தொடர்ச்சியாக அதிகமாக வந்தால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை ஏற்படும் ஒரு சூழல் உருவாகும். எனவே அது குறித்தும் தற்போது மாவட்ட ஆட்சித்தலைவருடன் பேசி வருகிறார்கள். தொடர்ச்சியாக பாசன பகுதிக்கு ஏதுவாக நாளை அல்லது நாளை மறுநாள் தண்ணீர் திறக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேட்டூரிலிருந்து திறக்கப்படும் நீரானது காவிரி டெல்டா பகுதிகளுக்கு 1 வார காலத்துக்குள்ளாக வந்து சேரும். எனவே அதன் அடிப்படையில் டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர், அதே போல காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவருடன் தற்போது முதலமைச்சர்கள் இந்த ஆலோசனையை மேற்கொண்டு வருகிறார். ஏற்கனவே குறுவை சாகுபடி இல்லாமல் போய்விட்டு இருக்கிற சூழலில் சம்பா சாகுபடிக்காக தற்போது விவசாயிகள் காத்துட்டு இருக்கிற சூழலில் நாளைய தினம் முதலமைச்சர்கள் தண்ணீர் திறப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் தொடர்பாகவே தற்போது இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நீர்வரத்து அதிகமாக இருக்கும் பட்சத்தில் ஏற்கனவே 1 லட்சம் கன அடிக்கு மேலாக தண்ணீரானது வந்து கொண்டிருக்கிறது. எனவே வரும் காலங்களில் நீர்வரத்து அதிகமாக இருந்தால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடப்பட வாய்ப்பு இருக்கிறது. எனவே எதிர்கூட்டிய விவசாயம் மற்றும் வெள்ள அபாய எச்சரிக்கை என அந்த இரு விஷயங்கள் அடிப்படையில் தற்போது முதலமைச்சர் அவர்கள் அனைத்து இந்த காவிரி டெல்டாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட ஆட்சி எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.